Hey Google, turn on night light. Alright, turning on the night light. Hey Google, turn on all lights. Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் தான் வந்து பண்ணிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி வர்க் ஆகும்னா, இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேன் லைட்லாம் இருக்குல்ல, அதை நான் வந்து இந்த ஃபோனை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் என்னென்ன இருக்குது, ஃபோனில் பண்ணுறது தான் நீ ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கலாம். ஆனால் அது வந்து நான் வீட்டில் இருந்து தான் கண்ட்ரோல் பண்ண மாதிரி சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தால் கூட பண்ணலாம். யூஎஸ்ஏல இருந்தீங்கன்னா அங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஏதாச்சும் ஊருக்கு போயிட்டீங்கன்னா அதில் வந்து வாட்டர் பம்ப் கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பிளான்ட்ஸுகளை வந்து கரெக்டாக வந்து வாட்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் இருக்காங்களே, அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ரொம்ப வேர்த்துட்டு தான் வருவாங்க. அப்போ வந்து நம்ம வீட்டில் ஏசி ஆன் பண்ணோம்னா, அப்படியே வீட்டில் பட்டன் கிளிக் பண்ணோன்னா ஏசி ஈஸியாக வந்து ஆன் ஆயிரும். நீங்கள் வீட்டுக்கு வந்து ஆன் பண்ணலாம் தேவையில்ல. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு இந்த ஐடியா எப்படி கிடச்சிச்சுன்னா, 3 months 2 months முன்னாடி வந்து நியூஸில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிருந்துச்சு. என்னன்னா, ஒருத்தவங்க வீட்டில் வந்து திருடங்க வந்து அவங்க வந்து அமெரிக்காவில் இருந்தாங்க. அந்த வீடு பெரிய வீடு, ஆனால் காலியாக இருந்துச்சு. அந்த வீட்டில் வந்து திருட வரும்போது அவங்க அந்த கேமரா இருக்குல்ல, சிசிடிவி கேமரா, அதில் பார்த்து அவங்க யூஎஸ்ஏல இருந்தாங்க. அங்கேருந்து இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க எதுக்கு இங்கே வர, அந்த மாதிரி வெளியே போன்னு சொல்லி அவங்க வந்து அந்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த திருடை வந்து ஓடிட்டான். அப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நம்மளும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அவங்க ஸ்பீக்கர்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் ஃப்யூச்சரில் வந்து அந்த ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த ஹோம் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, NodeMCU வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ESP8266 போர்டு கூட சொல்லுவாங்க. 4 channel ரிலே மாடியூல் வந்து எடுத்துக்கோங்க. 2 pin சாக்கெட் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நார்மல் பிளக்கில் கிடைக்கும். இது வந்து 3 pin, நான் வந்து 2 pin நார்மலாக வந்து எடுத்திருக்கேன். 2 pin பிளக்கோட இருக்கிற வயர் வந்து எடுத்துக்கோங்க. இதில் இன்செர்ட் பண்ணி இங்கே 2 வயர் வர மாதிரி இருக்கும். Breadboard வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் பல்ப் எடுத்துக்கோங்க. ஹோல்டர், மேல் டு ஃபீமேல் ஜம்பர் வயர், அப்புறம் நார்மல் வயர் வந்து சின்னதாக 5 வந்து எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி 2 வயர் வந்து எடுத்துக்கோங்க. மேல் டு மேல் ஜம்பர் வயர் சின்னது. NodeMCU கோட் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் கேபிள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பவர் பேங்க் வந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பவர் பேங்க் இல்லாட்டி சும்மா 5 volt அடாப்டர் வந்து இதோ இந்த மாதிரி வயர் வருதுல, இதில் கட் பண்ணி அந்த ரெட் அண்ட் பிளாக் வயர் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க NodeMCUல. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த NodeMCU வச்சு இந்த பிரெட்போர்டில் வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. ரெட் கலர் வயர் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து மேல் டு மேல் ஜம்பர் வயர். அதை வந்து இந்த VAN, அதாவது 5 volt, அதில் கனெக்ட் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. பிரெட்போர்டில் பாசிட்டிவ் லைன் வருதுல்ல, அது பக்கத்துலேயே அதில் வந்து இந்த பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் GNDயில் வந்து ப்ளூ கலர் வயர், அதை வந்து இந்த நெகட்டிவ் லைனில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதுவும் ப்ளூ கலரில் தான் இருக்கும். வந்து 3 ரிலே தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ரிலேனா, இன்புட் 1ல் இருக்கிற ரிலே, இன்புட் 2ல் இருக்கிற ரிலே, இன்புட் 3ல் இருக்கிற ரிலே. GNDயில் வந்து கிரே கலர் வயரும், VCCயில் வந்து ஆரஞ்சு கலரும். ஆரஞ்சு இருக்குல்ல VCC, அதை வந்து இந்த பிரெட்போர்டோட பாசிட்டிவ் லைனில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. GND இதை வந்து நெகட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இன்னும் 3 ஜம்பர் வயரை வந்து எடுத்துடலாம். அதில் ஒரு வயரை வந்து இன்புட் 1ல் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இன்புட் 1 வந்து D6ல் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இன்புட் 2 D5ல், இன்புட் 3 D2ல். இந்த NodeMCU வந்து ஹாட் க்ளூ கன்னால இந்த பிரெட்போர்டில் வந்து ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 pin சாக்கெட் இருக்குல்ல, அது வந்து எடுத்துக்கிறேன். இந்த 2 வயர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அதை வந்து லூஸ் பண்ணிடுறேன். வயர் இருக்குல்ல, அதை இந்த ஹோல் மாதிரி வர்றதுல இன்செர்ட் பண்ணி ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு சைடையும் அதே மாதிரி வந்து டைட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பல்பு ஹோல்டரும் 2 வயர் எடுத்துக்கிட்டேன். இந்த வயரை உள்ளே இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க நல்லா. அப்புறம் இன்னொரு வயரும் அதே மாதிரி டைட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டைட் பண்ணியாச்சு. இதில் வந்து பல்பு வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ
இப்போ நான் வந்து பல்போட கனெக்ஷன் வந்து முடிச்சிட்டேன். இப்போ டியூப்லைட் வந்து எடுத்துக்கிறேன். பல்ப் இருக்குல்ல, அதில் வர ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. ஹாஃபாக ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. டியூப்லைட்டோட ஒயர் இந்த மாதிரி வருதுல்ல, அதையும் வந்து ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணோம். நான் ஈஸி மெத்தடாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நார்மலாகவே கனெக்ட் பண்ணலாம், ஆனால் இப்படி பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இந்த ரெண்டுமே இன்னும் கனெக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து நீங்கள் சால்டிங் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வெறும் இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிடுறேன். இந்த 2 பின் சாக்கெட் இருக்குல்ல, அதில் வர ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயரோட நடுவில் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இது ரெண்டுமே நல்லா டைட்டாக முறுக்கிடுங்க. இன்சுலேஷன் டேப் வச்சு அப்படியே சுற்றிடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த 2 பின் ஒயர் இருக்குல்ல, இந்த ப்ளக்கோட இருக்கிறது, அதுலேருந்து ஒரு ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த ஸ்லீவை. அதை வந்து நம்ம இந்த 3 இது கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, இந்த டியூப்லைட்டு, பல்பு, அப்புறம் இந்த 2 பின் சாக்கெட்டு, அதில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி கனெக்ட் பண்ணிடுங்க. இன்சுலேஷன் டேப்பெல்லாம் வந்து நான் சுற்றிக்கிறேன். இன்சுலேஷன் டேப்புக்கு பதிலாக ஹீட் ஸ்ட்ரிங் டியூப்னு ஒன்று கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா கனெக்ஷனும் வந்து பண்ணியாச்சு இந்த 3த்தையும். இப்போ நம்ம வந்து இந்த பிரெட் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 2 பின் ஒயர் இருக்குல்ல, அதில் வர இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சுல, அதை வந்து இந்த ரிலே மாடியூலோட K1ன்னு ஒன்று இருக்கும், அதாவது இன்புட் 1. அப்போ இன்னொரு குட்டி ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. அதோட ஸ்லீவும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. 2 பின் ஒயர் இருக்குல்ல, அதோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. இன்சுலேஷன் டேப் வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். K1ன்னு சொன்னேன்ல, பின் சாக்கெட்டோட இன்னொரு ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, அதோட மிடில் பார்ட் வந்து கனெக்ட் பண்ணிருங்க. பண்ணதுக்கப்புறம் நான் சின்னதாக இந்த மாதிரி ஒயர் எடுங்கன்னு சொன்னேன்ல, அதையும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. திருப்பியும் இந்த மிடில் வந்து இதை இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த சைடில் வருதுல, அதை வந்து K2 இன்புட் 2ஓட இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க, இந்த குட்டி, அதையும் வந்து திருப்பி இந்த இதில் வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணிடுங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடுறேன். இன்னொரு எண்டை வந்து இந்த K3ஓட மிடில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பாக்கெட் இருக்குல்ல, அதோட ஒயரை வந்து இந்த K1ன்னு இருக்குல்ல, அதோட இந்த லெஃப்ட் சைடு இந்த மிடில் பின்னோட பக்கத்தில் இருக்குல்ல, அதில் வந்து இன்சர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டியூப்லைட் இருக்குல்ல, அதோட ஒயரை வந்து K2ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ஷன் புரியாததை வந்து நீங்கள் திருப்பி வீடியோ வந்து பார்த்துக்கலாம். இல்லை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த குட்டி பல்ப் இருக்குல்ல, அதோட எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒயர் இருக்குல்ல, அதை வந்து K3, அதாவது இன்புட் 3ல வந்து இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கோடிங்கும் இந்த ஆப்பும் வந்து எப்படி பண்ணுறது நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். ஓப்பன் பண்ணி அதில் சிண்ட்ரிக் ப்ரோன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதில் தான் நம்ம வந்து ஆப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் போனோடனே உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் போய் சைன் அப் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணோன்னா டேஷ்போர்ட்னு வந்து வரும். ரூம்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் ஆட் ரூம் கொடுத்து, நான் வந்து நார்மலாக லிவிங் ரூம்னு வந்து போடுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணால் போட்டுக்கலாம். அதுலேயே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. ஹோம்னு செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ சேவ் பண்ணோடனே நீங்கள் இப்போ டிவைசஸில் போய் ஆட் டிவைஸ்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா டைப் பண்ணுறேன், ரூம் ஃபேன்னு போடுறேன். ஸ்விட்ச்னு டைப் வந்து பண்ணிடுங்க. ஆப் கீ வந்து டிஃபால்ட், ரூம் வந்து லிவிங் ரூம், அதை பாட்டி நெக்ஸ்ட்டு போட்டுருங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணும் போது வேணும்னா அப்போ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் சேவ் கொடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் 3 டிவைஸ் வந்து இந்த மாதிரி போடணும். இதே மாதிரி எல்லாம் வந்து பண்ணிடுங்க. இன்னொரு டிவைஸ் சேவ். இப்போ நம்ம வந்து ரூமும் வந்து ஆட் பண்ணியாச்சு, டிவைஸும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ டேஷ்போர்டு வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து அந்த ஆப் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கூகுள் ஹோம்னு ஒரு ஆப் இருக்கும்ல, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து ஆகும். பாருங்கள், கூகுள் ஹோம்னு வந்துருச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ஸ்மார்ட் ஹோம்னு இந்த மாதிரி காட்டும். அது பக்கத்துலேயே
ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். அதில் போய் செட்டப் டிவைஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஒர்க்ஸ் வித் கூகுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் சின்ட்ரிக் ப்ரோ இந்த மாதிரி டைப் பண்ணால் இதில் டேரெக்டாக வந்துடும். அதில் போய் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் லாகின் வந்து கேட்கும். நீங்கள் உங்கள் லேப்டாப் இருக்குல்ல, அதில் வந்து எந்த ஆப் க்ரியேட் பண்ணியிருந்தீங்களோ அந்த லாகின் வந்து டைப் பண்ணிடுங்க. நான் வந்து டைப் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக வந்து வந்துடும். லிங்க் ஆனதுக்கப்புறம் அப்படியே பேக்னு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி லிவிங் ரூம்னு சொல்லி இந்த மாதிரி வந்து காட்டும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணுறேன் ஒரே டைமிங்கில். பாருங்கள், ஆன் பண்ணால் சுற்றுது. நான் இது கம்மி பண்ணிடுறேன், ரொம்ப சவுண்டு வருது. இப்போ நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இந்த நைட் லைட் இருக்குல்ல, குட்டி லைட், அதை மட்டும் ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். அப்புறம் ரூம் லைட், ரூம் ஃபேன் இதோ பாருங்கள் சுற்றுது. நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன், அதனால அவ்வளோ தெரியல. அப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ரூம் லைட் பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து வாய்ஸால் இதை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஹே கூகுள், டர்ன் ஆன் நைட் லைட். Alright, turning on the night light. இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணுறேன். ஹே கூகுள், டர்ன் ஆஃப் நைட் லைட். Sure, turning off the night light. ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு நான் வெளியே வந்திருக்கேன். உங்களுக்கு வீடியோ நோட் காட்டுறேன். அம்மா வீட்டில் இருந்து வீடியோ எடுத்தாங்க, நான் எப்படியா இருக்கேன். இப்போ நான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுவேன். வந்து கொடுக்குறேன் நைட் லைட். Turn off the night light. Hey Google, turn on all lights. சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க வந்து கண்டிப்பா வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ விட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.